கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையே தேவ மனிதர்களின் தேவ ஜனத்தின் வாழ்க்கையை கட்டுகிறதாக இருக்கிறது. வாசிக்கலாம் எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்கதரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியேயும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசாஷ்டா என்பவர்களுடைய கட்டளைப்படியேயும் அதை கட்டி முடித்தார்கள். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. செருபாபேலுடைய நாட்களிலே இஸ்ரவேலுக்கு வந்த மனிதர்கள் ஆலயத்தை கட்டத் தொடங்கினாங்க. ஏறக்குறைய 15 வருடங்களுக்கு மேலாக அந்த ஆலயம் தடைப்பட்டு இருந்தது. ஆனால் ஆகாய், சகரியா என்ற தீர்க்கதரிசிகளுடைய ஊழியத்தினால் அந்த ஆலய கட்டுமான பணி மீண்டும் தொடங்கப்பட்டு அது செம்மையாக செய்து முடிக்கப்பட்டது தான் இந்த 14-15 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். என கண்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை தேவ ஜனங்களை எப்போதும் கட்டுகிறதாக இருக்கிறது. இந்த யூத மக்கள் சோர்ந்து போயிருந்த நேரத்தில் கடவுள் 2 தீர்க்கதரிசிகளை, 2 பிரசங்கிமார்களை அனுப்புகிறார். ஆகாய், சகரியா என்ற 2 தீர்க்கதரிசிகள், 2 பிரசங்கிமார்கள். இந்த தீர்க்கதரிசிகள் தேவனுடைய சித்தத்தை, அதே போல தேவனுடைய பிரமாணங்களை, கடவுளுடைய வார்த்தையை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்கள். அப்படி அவர்கள் செய்தபோது தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நாட்களில் பலவிதமான ஸ்ட்ராட்டஜிஸ், அணுகுமுறைகளை ஊழியக்காரர்கள், இல்லைன்னா ஊழியக்காரர்கள் என்று தங்களை அழைத்து கொள்பவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். ஒரு சிலவங்க என்ன நினைக்கிறாங்க, 1.5 மணி நேரம் நல்லா பாட்டு பாடி மக்களை சார்ஜ் ஏற்றி உற்சாகப்படுத்தி ஒரு 10 நிமிஷம் வேத வசனத்தை போதிச்சு அனுப்பிச்சோம்னா நல்ல கூட்டம் வரும்பா, நிறைய பேர் they will get attracted. இன்னைக்கு ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, பைபிள் போதிச்சா மட்டும் பத்தாது, கிறிஸ்தவ பாட்டு பாடினா மட்டும் பத்தாது, சினிமா பாட்டு தான் எல்லாத்தையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. ஆகையினால நம்ம என்ன பண்ணுவோம், புல்பீட்ல இருந்து சினிமா பாட்டை பாடி அந்த சினிமா பாட்டை வச்சு ஒரு ஆவிக்குரிய கருத்தை நம்ம சொன்னோம்னா மக்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி இப்படி சினிமா பாட்டு மோகம் ஆலய ஆராதனைகளில் போதகர்கள் மத்தியில் இன்னைக்கு பல இடங்களில் பெருகி வருவதை நம்ம பார்க்கலாம். வேற ஒரு சிலர் நினைக்கிறாங்க, ஒவ்வொரு வாரமும் நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா நல்ல கூட்டம் வரும், சாப்பாடு போட்டு கடவுளுடைய வசனத்தை நம்ம போதிச்சு அனுப்போம். இப்படி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை மக்கள் டெவலப் பண்ணுறாங்க. அவங்களுடைய நோக்கம் பல வேளைகளில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தங்களுடைய சபைக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எனக்கு அன்பானவர்களே, தேவன் விசுவாசத்தின் அடிப்படையிலே மனிதர்களை ஒன்று திரட்ட விரும்புகிறார். அந்த விசுவாசம் எதனால வரும்? ரோமர் 8, 9, 10 அதிகாரங்களை நம்ம வாசிக்கிறப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்றார், விசுவாசம் கேள்வியினாலே வரும். எதை கேள்விப்படுறதுனால வரும்? கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதினாலே வருகின்ற ஞானம் விசுவாசத்தை பிறப்பிக்கும். அப்ப தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியம், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையினால் மாத்திரமே கட்டப்படுகிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தையானது முறையாக பிரசங்கிக்கப்படும் போது அந்த வார்த்தை, தேவன் சொல்றார், என்னுடைய வார்த்தை விருதாவாய் திரும்ப வருவதில்லை, என்னுடைய வார்த்தை பலனளிக்கும். அப்ப அந்த கடவுளுடைய வார்த்தை, அந்த கடவுளுடைய வார்த்தையை வேற எதுவுமே எக்காலத்திலுமே நீக்க முடியாது. இப்போ ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு காரியம் ட்ரெண்டிங்காக போயிட்டே இருக்கும். சில வருடங்களுக்கு முன்னாடி அந்நிய பாஷை தான் ரொம்ப ட்ரெண்டிங். அதனால நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்நிய பாஷை பேசுறதை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த ஆளை ஓஞ்சதுக்கு அப்புறமேல என்னாச்சு, தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு, அது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள், அதாவது சிறுவர்கள் ஆலயத்தில் தீர்க்க தரிசனம் சொல்வது ஒரு ட்ரெண்டாக கொஞ்ச நாட்கள் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு வேவ் என்ன வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த துதி ஆராதனை என்ற பெயரில் நீண்ட நேரம் பாடல்களை பாடி மக்களை ஆராதனையில் வழி நடத்துகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெண்டு அது இன்னும் வலிமையாக தான் இருக்குது. இன்னும் அதோடைய வீரியம் இல்லையா குறையில. ஆனால் அதோடைய தன்மை மாறிடுச்சு.
இப்போ தான் அந்த ட்ரெடிஷ்னல் சாங்ஸ்லாம் பாடி மக்களை வர்ஷிப்புக்குள்ளார வழி நடத்த முடியலன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் பேர் கிளம்பியிருக்காங்க. சினிமா பாட்டை பாடி மக்களை நாங்கள் என்ன பண்ணுறோம், உற்சாகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடுத்து என்ன வருதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. இப்படி மாறிட்டே இருக்கும், இந்த ட்ரெண்ட் வந்து மாறிட்டே இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்றென்றும் மாறாது. பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் பாருங்கள், அது தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டதின் பதிவு. புதிய ஏற்பாடு முழுவதும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டதின் பதிவு. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு எதுவும் மாற்றாகாது. There is no substitute for God's word in God's ministry and God's church. அப்போ இங்கே இந்த ஆகாய் சகரியாவினுடைய தீர்க்கதரிசன ஊழியம் என்று சொல்லும்போது அவர்களுடைய பிரசங்க ஊழியமே மக்களை உற்சாகப்படுத்தி முன்னோக்கி நடத்தி சென்றது. அவர்கள் தேவனை குறித்து பிரசங்கித்தார்கள். அவர்களுடைய பிரசங்கத்தின் மையம் கடவுளுடைய வெளிப்பாடாக இருந்தது. இன்றைக்கு அநேக பிரசங்கங்களும் கூட ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிம்போம், இல்லை அப்படின்னா ஒரு கில்ட் கிரியேட்டிங் ஸ்பீச். மோட்டிவேட்டிங் ஸ்பீச்சுங்கிறது நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்போ கடவுள் உன் கூட இருக்கிறார் அப்படிங்கிறது. கில்ட் ஸ்பீச்சுங்கிறது நீ என்ன பண்ணாலும் கடவுள் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்குறது. அப்படி இல்லாமல் தேவனுடைய கிருபை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய அன்பு, இது எல்லாமே சரியான விதத்தில் வேதத்தின்படி பிரசங்கிக்கப்படும் போது தேவனுடைய மனிதர்களுடைய வாழ்க்கை கட்டப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நல்ல பிரசங்கங்களை கேட்கிறவர்களாக இருங்க, தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க, அதை சார்ந்த நல்ல புஸ்தகங்களை நீங்கள் படிங்க. அதுதாங்க உங்கள் வாழ்க்கையை கட்டும். வேறு எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையை கட்ட போகிறதில்ல. தேவன் தாமே அவருடைய வசனத்திலே வளர நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.